வணக்கம். திரையரங்கம். முஃபாசா த லயன் கிங். ஹாலிவுட் திரைப்படம். திரைக்கு அருமையாக மக்களின் வரவேற்பை பெற்று ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த படத்தினுடைய இயக்குனர் பேரி ஜெங்கின்ஸ் அருமையாக இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்கிறார். இந்த படத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, 1994 லயன் கிங் அப்படின்ற பேரில் ஒரு திரைப்படம் உலகமெங்கும் திரையிடப்பட்டு மக்களுடைய வரவேற்பை பெரிய அளவில் பெற்றது. அந்த திரைப்படத்தை 2019 ரீமேக் பண்ணியிருக்காங்க. லயன் கிங்ன்ற பேர்லேயே அந்த ரெண்டாவது ரீமேக் பண்ணாங்களே 2019 வந்துச்சுல, அப்போவும் அந்த லயன் கிங் படம் பெரிய அளவில் ஓடிச்சு. இப்போ அதுக்கு பின்னால் இப்போ எடுத்துக்கக்கூடியது இருக்கு இல்லையா, முஃபாசா த லயன் கிங் அப்படின்றது இந்த திரைப்படத்தினுடைய பேர். இப்போ பண்ணியிருக்காங்க. இதுலேருந்து என்ன தெரியுது, த லயன் கிங் அப்படின்ற அந்த தலைப்பை வச்சுக்கிட்டு படத்தை பண்ணால் எப்போவுமே வெற்றி பெறும் அப்படின்ற அளவுக்கு ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்கிறது அப்படின்னா, அதனால தானே பேரி ஜெங்கின்ஸ் இப்படிப்பட்ட முயற்சியில் அவர் இறங்கியிருக்காரு. அப்படின்னா சும்மா சாதாரண விஷயமா அப்படின்னு. ரெண்டாவது, இந்த படத்தை தயாரித்த நிறுவனம் டிஸ்னி, வால்ட் டிஸ்னி படத்தை பண்ணி அப்படின்னா, வால்ட் டிஸ்னிக்கு இந்த மாதிரி படத்தை பண்ணுறது அவங்களுக்கு கைவந்த கலை. அப்படியே குழந்தைகள்லேருந்து எல்லாருமே உட்காந்து பார்த்து அப்படின்னு இருக்கு இல்லையா. வால்ட் டிஸ்னினாலே நமக்கு தெரியும் அவங்க பேட்டர்ன் ஃபில்ம் மேக்கிங் எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியும் இல்லையா. அதனால் அவங்களுக்கு உலகமெங்கும் இருக்கக்கூடிய மக்கள் இப்படிப்பட்ட கதை கருக்களை மையமாக வைத்து எடுத்தால் பெரிய அளவில் வெற்றி பெறும், மக்கள் ரசிப்பார்கள் அப்படின்ற அந்த விஷயம் இருக்கு இல்லையா. அதை நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காங்க வால்ட் டிஸ்னி ஸ்டுடியோ. தெரிஞ்சு வச்சுருக்கிறதுனால தான் அந்த நிறுவனம் இப்படிப்பட்ட முயற்சிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. அப்படி வச்சுக்கோங்களேன். அப்படி வரும்போது இந்த முஃபாசா த லயன் கிங் அப்படின்னு வரும்போது இதை அப்படியே ஒரு எதிர்பார்ப்பு இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. இந்த படம் நிச்சயமாக அப்படியே ப்ரோமோ ட்ரெய்லர்லாம் அப்படியே திரையரங்கில் டீசர்லாம் போட்டு வரும்போதே படம் எப்போ வரும் அப்படின்ற எதிர்பார்ப்பு எப்போ இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. அது போக இப்போ என்ன விஞ்ஞான வளர்ச்சி அப்படின்றது, டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டு அப்படிலாம் வரும்போது முன்னாடியெல்லாம் ஆங்கில திரைப்படம் பார்ப்போம். அதில் அப்படி ஆங்கில திரைப்படத்தில் இங்கிலீஷு சப்டைட்டில் இருக்கும். அப்படியே படத்தை பார்த்துன்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ தான் எல்லா லாங்குவேஜ்லையுமே டப் பண்ணின்ற மாதிரி வந்துருச்சுல, பல மொழிகளிலும். நம்ம எந்த மொழியில் வேணாலும் திரைப்படத்தை போய் பார்க்கலாம் அப்படின்னு. என்னை பொறுத்தளவில் எப்போவுமே இந்த ஒரிஜினல் லாங்குவேஜ்னு இருக்குல்ல, இது தமிழில் டப் பண்ணியிருக்காங்க, அது அடுத்த மேட்ரு. இருந்தாலும் கூட ஒரிஜினலாக ஹாலிவுட் படம் அப்படின்னால ஆங்கிலத்தில் எடுக்க படம் அப்படின்னு வரதுனால நான் ஸ்ட்ரைட்டாகவே ஒரிஜினல் எந்த மொழியில் எடுக்கப்பட்டிருக்கோ அந்த திரைப்படத்தை தான் பார்ப்பேன் ஆக்சுவலாக. அதனால் இது ஆங்கிலத்தில் தான் பார்க்க வேண்டும். ஏன்னா தமிழ் டப்பிக்கு அதே திரையரங்கில் ஓடிக்கிட்டு தான் இருந்துச்சு, மல்டிப்ளெக்ஸ் தானே. அதனால் தமிழ் ஓடிக்கிட்டு தான் இருந்துச்சு, மலையாள வெர்ஷன் ஓடிக்கிட்டு இருந்துச்சு, தெலுங்கு வெர்ஷன்லாம் ஓடிக்கிட்டு தான் இருந்துச்சு. இருந்தாலும் கூட ஆங்கில வெர்ஷனை தான் பார்க்கணும், அந்த ஒரிஜினல் மூலத்தையே பார்த்துருவோம் அப்படின்னு நினச்சி ஆங்கில வெர்ஷன் தான் நான் போய் பார்த்தேன். 3D வெர்ஷன் பார்த்தேன். 2Dயும் இருக்குது. பட் நான் எப்போவுமே 3Dயில் தான் பார்ப்பேன். 3D வெர்ஷன். அப்போ 3Dயில் பார்க்கும்போது தான் அது ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ், மாறுபட்ட அனுபவம் அப்படின்றது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு. படத்துக்கு பேரே முஃபாசா த லயன் கிங்னு வச்சிட்டாங்கல்ல, அதனால அப்படின்னா அந்த முஃபாசான்றது ஒரு சிங்கத்தினுடைய பேர் அப்படி வச்சுக்கோங்க. முஃபாசா, அந்த முஃபாசான்றது ஒரு சிங்கம். அது ஒரு படத்தினுடைய ஆரம்ப காட்சியிலேருந்தே அப்படியே அந்த பெற்றோர்கிட்டருந்து அவங்க பிரிஞ்சு அப்படியே பல இயற்கையினுடைய பல இதில் சிக்கி அவதிப்பட்டு அப்படி வரும்போது பெற்றோர்கிட்டருந்து பிரிஞ்சாச்சு. பிரிஞ்ச பிறகு அது அப்படியே தான் வேறு ஒரு இடத்துக்கு போய் அப்படின்போது அங்கே 2 சிங்கங்கள், அவங்களுடைய மகன், அது ஒரு சிங்கம். அங்கே டாக்கா அப்படின்னு அந்த சிங்கத்தினுடைய பேர். இது முஃபாசா, அது டாக்கா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் நண்பர்கள் ஆகிறாங்க. அங்கே எப்படின்னா அந்த சிங்க கூட்டம் இருக்கு இல்லையா, அது வேறு ஒரு ஊர், வேறு ஒரு பகுதி, வேறு ஒரு வனப்பகுதி. அங்கே அவுட் சைட்லேருந்து வரக்கூடியவங்களை அவ்வளோ ஈஸியாக ஏற்றுக்கிற மாட்டாங்க. அது அங்கே அந்த சிங்க கூட்டம், அங்கே இருக்கக்கூடிய உயிரினங்கள் எப்படி இருக்கோ அது மட்டும்தான். வெளியிருந்து அவுட் சைடர்ஸ் அவங்கள ஏற்றுக்கிட்டு அப்படின்றது இருக்காரு. அதில் அந்த பெற்றோர்கள் 2 பேரும், அந்த லயன்ஸ் 2 பேரும் ஏற்றுக்கிறல. ஆனால் அந்த மகனாக இருக்கக்கூடிய அந்த கதாபாத்திரம் மட்டும், டாக்கா கதாபாத்திரம் மட்டும் அப்படியே அன்பு பாசத்தை செலுத்தி முஃபாசாவை ஏற்றுக்கிட்டு அவங்க 2 பேரும் நெருங்கிய நண்பர்களாகி அப்படின்ற மாதிரி ஆகிறாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு அவங்ககிட்ட பெற்றோர்கிட்ட விடைபெற்று இவங்க 2 பேரும், ஏன்னா அது நல்லா காமிச்சிருக்காங்க. பெற்றோர்கிட்டயே அப்படியே எப்போ பார்த்தாலும் இருந்துகிட்டே இருக்க முடியுமா, இனிமேல் தனியாக உனக்குன்னு இருக்கக்கூடிய பாதையை நீ தேர்ந்தெடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி பேட்டர்னில் போய் அப்படியே தன் நண்பனையும் அழைத்து கொண்டு இவங்க 2 பேரும் அந்த இடத்த விட்டு கிளம்பி ட்ராவல் பண்ணி அப்படியே போகிறாங்க. போய் பல இது போகும்போது என்னென்னா பல உயிரினங்கள் எல்லாமே நிறையா மான்கள் வரும், யானை வரும், அதில் இன்னும் பல உயிரினங்கள்
இது ஒட்டகச்சிவிங்கி, அப்புறம் இப்போ டைகர், இது மாதிரி எல்லாமே எல்லா வகையான உயிரினங்களும் படத்தில் வருது. அப்படி வைங்களேன், குரங்கு, பறவைகள் இதெல்லாம் கூட நிறையா வருது. ரஃபீக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதாபாத்திரம், அது வந்து ஒரு குரங்கு கதாபாத்திரம். இப்படின்னு பிறகு ஒரு பறவை அப்படின்னு இதையெல்லாம் தாண்டி என்னென்னா மெலிலே அப்படின்ற பேரில் வந்து ஒரு இடம், அப்படி இடம் இருக்குதா என்ன ஏது அப்படின்றது தெரியாது. அந்த மெலிலேன்றது அப்பப்போ கனவுல வந்து அப்படியே தோன்றி அப்படின்னு வரும்போது அந்த இடத்தை நோக்கி பயணம். அந்த மெலிலேன்ற இடத்துக்காக இந்த 2 இளம் சிங்கங்களும் அப்படி பயணம் செய்து போய் அப்படிங்கும்போது அந்த போகிற வழியில் அவங்களுக்கு உண்டாகக்கூடிய அனுபவங்கள், அப்படியே மற்ற சிங்கங்கள் கூட வந்து சண்டை, அந்த இதெல்லாம் வந்து ஸ்ட்ரகிள்ன்ற ஒரு மேட்டர் இருக்குல்ல, அப்படி இது யாருன்னு தெரியாமல் வெளியிருந்து வரவங்க கூட அப்படிங்கும்போது அங்கே இருக்கக்கூடிய வந்து சிங்கங்கள் சண்டை போட்டு இப்படிலாம் பல விஷயங்கள் இருக்கும். இதையெல்லாம் தாண்டி இதுக்கிடையில் வந்து ஒரு பெண் சிங்கம், இளம் சிங்கம் ஒன்று வழியில் சந்தித்து அதுவும் இவங்க கூட ட்ராவல் பண்ணி அப்படி வரும்போது அதில் வந்து அந்த வழக்கமாக நம்ம லவ் சப்ஜெக்ட்டுன்ற மாதிரி வச்சுருப்போம்ல, இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு லவ் சப்ஜெக்ட் மாதிரியும் இருக்கும் அந்த படம். 2 நண்பர்கள்னு வச்சுங்க, அவங்க வந்து ஒரு பெண்ணை சந்திக்கிறாங்க, இளம் பெண்ணை சந்திக்கிறாங்க. அந்த இளம் பெண் 2 பேரில் யாரை விரும்புகிறா அப்படின்றது ஒன்று. இவங்க 2 பேரில் அந்த பொண்ணை யார் விரும்புகிறது அப்படின்னா 2 பேரும் விரும்பினா கூட அவள் யாரோ ஒருத்தனை தானே விரும்ப முடியும். அப்போ அந்த கதாபாத்திரம் டாக்கான்ற கதாபாத்திரத்தில் வர அந்த சிங்கம் அந்த பொண்ணை விரும்புது, அந்த பெண் சிங்கத்தை விரும்புது. அந்த பெண் சிங்கம் தன்னை காதலிச்சு அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குது. ஆனால் அந்த பெண் சிங்கம் காதலிக்கிறது கதாநாயகனாக வரக்கூடிய முஃபாசாவை. அப்படி இதை பார்த்த உடனே அந்த கதாபாத்திரம் வந்து டாக்கா கதாபாத்திரம் இருக்கு இல்லையா, அப்படி வந்து அந்த டாக்கா கதாபாத்திரம் அப்படியே அதிர்ச்சி அடைஞ்சு அதை ஏமாற்றம் அடைந்து நண்பன் வந்து தனக்கு துரோகம் பண்ணியாச்சு, தான் அந்த பொண்ணை விரும்புகிற அந்த இளம் சிங்கத்தை பெண் சிங்கத்தை விரும்புகிறது தெரிஞ்சு கூட நமக்கு துரோகம் பண்ணிட்டான் நண்பன் நினச்சி அப்படி நம்ம பெற்றோருடைய எதிர்ப்பை கூட பெருசாக எடுத்துக்கிறாம நம்ம வந்து உண்மையான நண்பனாக ஏற்று அப்படின்ற மாதிரி இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்த பிறகு நமக்கே துரோகம் பண்ணிட்டானே அப்படின்ற மாதிரி அது மனசுக்குள்ளே அந்த சிங்கம் நினச்சி அப்படின்னு வரும்போது அது துரோகம் இதில் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது. ஆக்சுவலாக என்ன சொல்லப்போனால் அவன் பொய் சொல்லி அந்த சிங்கம் தான் பொய் சொல்லி அப்படின்ற மாதிரி சில இதெல்லாம் இதாகும். அவ்வளோ ஒரு இக்கட்டான இதில் வந்து காப்பாற்றின் போது ஆக்சுவலாக முஃபாசா தான் காப்பாற்றிருக்கோம். ஆக்சுவலாக தான் காப்பாற்றினதாக சொல்லி அவருடைய அந்த பெண் சிங்கத்தினுடைய இதயத்தில் இடம் பிடிக்கணும் அப்படின்றது. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெண் சிங்கம் ஆண் சிங்கம் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தால் கூட இந்த ட்ராவலிங்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த மெலிலேன்ற இடத்த நோக்கி இவங்க பயணம் செஞ்சு போகிறாங்க அப்படின்றதெல்லாம் இருக்கட்டும், இதில் வந்து ஒரு காதல் கதை. அதில் வந்து இந்த 2 நண்பர்களுக்கு இடையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பகைமை அப்படின்ற லெவலில் வந்து எப்படிப்பட்ட ஒரு இது உண்டாகுது, அதனுடைய ஃபினிஷிங் எப்படி, அது பிறகு அந்த டாக்கா கதாபாத்திரத்தில் வரக்கூடிய அந்த ஆண் சிங்கமே வந்து தன் நண்பன்கிட்ட வந்து முஃபாசாட்ட வந்து மன்னிப்பு கேட்டு அப்படின்ற பேட்டர்ன்லாம் ஒன்று வரும். அது கடைசியில் அந்த மெலிலேன்ற அந்த இடத்துக்கு இந்த சிங்கங்கள் போய் சேர்ந்துருது. அங்கே போன இடத்தில் ஒருத்தர் தான் பார்க்க முடிஞ்சிச்சு, இன்னொருத்தர் இறந்தாச்சு அப்படின்றது. அதை தாயை சந்திச்சாச்சு, தாயை சிங்கத்தை, தந்தை சிங்கம் இல்லை. அப்பா எங்கே அப்படிமா அப்பா வந்து ஏற்கனவே இறந்துட்டார் அப்படின்ற பேட்டர். அவர் வந்து அப்பா வந்து உனக்குள்ளே அப்பா இருக்கார் அப்படின்னு மாதிரி டைலாக்லாம் அப்படி தான் இருக்கும். உனக்குள்ளே அப்பா இருக்கார், அப்பா எங்கே அப்படின்னு, உனக்குள்ளே இருக்கார் அப்பா, உனக்குள்ளே அப்பா வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி. அதேமாதிரி இந்த பெண் சிங்கம் இருக்குல்ல, அது வந்து பெற்றோரை தேடின்ற ஒரு இதில் வந்து அதுவும் அந்த பெற்றோரை கண்டுபிடிச்சி அப்படின்னு வரும்போது அதில் அப்பா சிங்கம் அம்மா சிங்கம் இல்லை. அது இதே மாதிரி அம்மா சிங்கம் வந்து உனக்குள்ளே அம்மா சிங்கம் இருக்குது, உங்கள் அம்மா உன் நினைவில் இருக்கா, உன் இதயத்தில் இருக்கா அப்படின்ற மாதிரி. அது யோசிச்சு பார்த்திங்கன்னா சிங்கங்களை வைத்து மையமாக எடுக்கப்பட்ட இந்த கதையில் வந்து ஒரு ஸ்டோரி வச்சு எடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு லவ் சப்ஜெக்ட்டு, சென்டிமெண்ட்டு இதெல்லாம் வச்சு ஆக்சுவலாக இதுக்கு வந்து உண்மையாக பார்த்திங்கன்னா இந்த இதை எப்படி வந்து தொழில்நுட்ப அம்சம்ன்றது எவ்வளோ பெரிய விஷயம். மாடர்ன் டெக்னாலஜி, அந்த மாடர்ன் டெக்னாலஜியில் வந்து எந்த அளவிற்கு இப்படி வந்து ஒரு சிங்கங்களை மையமாக வைத்து இன்னும் பல உயிரினங்களை மையமாக வைத்து அப்படியே ஒரு 2 மணி நேரம் ஓடக்கூடிய ஒரு திரைப்படத்தை தயாரிப்பது இயக்குவதுன்னா சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. ஆக்சுவலாக அருமையாக என்ன சொல்ல இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும். குழந்தைகள்லேருந்து எல்லாருமே இந்த படத்தை வந்து பார்த்து இந்த படத்தை ரசிப்பாங்க. பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக, சிறுவர்கள் சிறுமிகளுக்கு ஆக்சுவலாக குழந்தைகளுக்கு அப்படி வச்சுங்களேன். அதனால் படம் வந்து சிறிது கூட போர் அடிக்காத அளவிற்கு இந்த படத்தை கிளைமேக்ஸ் வர அந்த இதை வந்து ஆர்வத்தை தூண்டக்கூடிய அளவிற்கு படமாக்கி இருக்கிறார்கள். இதை படமாக்குறது அனிமேஷன் ஃபில்ம் அப்படிங்கும்போது இதை படமாக்கணும்ல, அதை வந்து அந்த மாடர்ன் டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணணும்ல, யூஸ் பண்ணி கரெக்டாக வாய்ஸ் எல்லாம் கரெக்டாக சிங்கம் பேசுகிறது மாதிரினா சிங்கம் பேசணும்ல, அதே மாதிரி அந்த புலி பேசுகிறதுனா புலி பேசணும்ல,
ஒட்டகச்சிவிங்கி பேசுகிறது, பறவைகள் பேசுகிறது, குரங்கு பேசுகிறது, யானைகள் பேசுவது அப்படின்றதில் அதெல்லாம் இந்த யானைகளிடமிருந்து இவங்க தப்பிப்பது, இல்லாட்டி யானைகள் தப்பிப்பது இப்படின்றதெல்லாம் எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அதெல்லாம் வந்து நம்ம தொழில்நுட்ப கலைஞர்கள் இருக்காங்களே, அவங்களுடைய பங்கு மிகப்பெரிய பங்கு அப்படின்னு வச்சுங்களேன். அதுபோல் இந்த முஃபாசா இந்த கதாபாத்திரத்துக்கு தமிழ் வெர்ஷன் அப்படின்றது இருக்கு இல்லையா, அதில் வந்து கிட்டத்தட்ட ஏன்னா சிங்கம் பேசுது அப்படிங்கும்போது சிங்கத்தினுடைய வாய்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது இருக்குல்ல, சிங்கத்தினுடைய வாய்ஸ் அப்படிங்கும்போது பேஸ் வாய்ஸ் இருக்குல்ல, அதில் வந்து அப்படியே அர்ஜுன் தாஸ் அவர் தான் பேசியிருக்காரு. அவரை வச்சு பேச வச்சுருக்காங்க அந்த கதாபாத்திரத்துக்கு. அசோக் செல்வன் வந்து அந்த டாக்கா கதாபாத்திரத்திற்கு பேசி இருக்கிறார். ரஃபீக்கி கதாபாத்திரத்திற்கு குரல் கொடுத்திருப்பார் விடிவி கணேஷ். ஒரு கதாபாத்திரத்திற்கு நாசர் பேசியிருக்கிறார். ஆக்சுவலாக இன்னும் வந்து சிங்கம் புலி அவர் பேசியிருக்கிறார். இதெல்லாம் ஆக்சுவலாக அந்தந்த கதாபாத்திரத்திற்கு யார் யார் உடைய வாய்ஸ் வந்து பொருத்தமாக இருக்குமோ அதை வந்து கரெக்டாக தேர்வு செய்து தமிழ் வெர்ஷனில் வந்து பேச வைத்திருக்கிறார்கள். அப்படி நான் வந்து ஆங்கில வெர்ஷன் பார்த்ததுனால நம்ம நடிப்பு கலைஞர்கள் எந்த அளவிற்கு தங்களுடைய குரலை வந்து அதில் வந்து அந்த சிங்கங்களுக்கு கொடுத்துருப்பார்கள் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லையா, அது வந்து ஆக்சுவலாக இப்போ அந்த தமிழ் வெர்ஷன் பார்க்கக்கூடிய நீங்கள் வந்து அதை பார்த்துக்குங்க. எப்படி வந்து அர்ஜுன் தாஸ் எப்படி பேசியிருக்காரு, அசோக் செல்வன் எப்படி பேசியிருக்காரு, நாசர் எப்படி பேசியிருக்காரு, சிங்கமொழி எப்படி பேசியிருக்காரு, விடிவி கணேஷ் எப்படி பேசியிருக்காரு அப்படின்றத தமிழ் வெர்ஷன் பார்க்கக்கூடியவர்கள் நீங்கள் பாருங்கள், உணருங்கள், பாராட்டுங்கள் அப்படின்றது. அந்த முஃபாசா த லயன் கிங் அப்படின்னு சொல்லிட்டு வால்ட் டிஸ்னி தயாரித்திருக்கக்கூடிய இந்த திரைப்படம் வந்து எந்த அளவிற்கு மிக அருமையாக பேரி ஜென்கின்ஸ் என்ற இயக்குனரால் இயக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றது இருக்கு இல்லையா, அது வந்து உண்மையாகவே பாராட்டப்பட வேண்டிய ஒரு முயற்சி. அதனால் இந்த திரைப்படத்தை பொறுத்தளவில் நீங்கள் வந்து திரையரங்கில் சென்று நேரடியாக பார்த்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த புதுமையான இனிய அனுபவம் கிடைக்கும். அதனால் முஃபாசா த லயன் கிங் என்ற திரைப்படத்தை நீங்கள் வந்து திரையரங்கில் போய் பாருங்கள். பார்த்தீங்கன்னா இட் வில் பி எ ஸ்வீட் அண்ட் வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் யூ ஆல்.